அன்பின் திருக்குலமே இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளா தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். சுயநலம் மறைய சமத்துவம் மலர அன்பு பரிவு கொண்ட இறைக்குலம் வளர்ப்போம். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்தனம் தலைவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருக என அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு ஏற்படுத்திய குருத்துவத்தையும் நற்கருணையும் அவர் செய்து காட்டிய பணிவாழ்வு பாதம் கழுவுகின்ற நிகழ்வையும் நினைவு கூறுகின்ற, இல்லை கொண்டாடுகின்ற, இன்னும் ஒருபடி மேலே போய் அனுபவமாக வாழ்ந்து பகிர வேண்டிய ஒரு மாபெரும் மறை நிகழ்வை கொண்டாடுகின்றோம். இயேசு நிறைவேற்றிய ஒற்றை திருப்பலி இந்த இறுதி ராவுணவு. அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றிய அந்த ஒரே திருப்பலி அவருடைய வாழ்க்கை முழுவதையும் சிறப்பாய் எடுத்து கூறியது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட ஒரு திருப்பலியை நிறைவேற்ற முடியும் என்பதை நிரூபித்து காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார். எனவே திருப்பலி சடங்கல்ல, சம்பிரதாயமல்ல, வாடிக்கையல்ல, வேடிக்கை பார்க்கின்ற மக்கள் கூட்டமல்ல, மாறாக அது இயேசுவினுடைய வாழ்வு முழுவதையும் உள்ளடக்கி அதனுடைய வெளிப்பாட்டின் ஒரு சிறப்பான நிகழ்வாக அமைந்ததுதான் திருப்பலி. இன்றைக்கு இயேசுவின் வாழ்வை மீண்டும் மீண்டுமாக அரங்கேற்றம் செய்கின்ற நாமும் சடங்காகவோ சம்பிரதாயமோ அல்லது வாடிக்கைக்காகவோ அல்லது வேடிக்கை காட்டுவதற்காகவோ இந்த திருப்பலியை இன்றைக்கு நிறைவேற்றுகின்றோமா அல்லது அதில் கலந்து கொள்ளுகின்றோமா அல்லது இயேசுவை போல வாழ்வு முழுவதையும் உள்ளடக்கிய ஒரு வழிவாழ்வாக அதை மாற்றி இருக்கின்றோமா? சிந்தித்து பார்த்து இந்த திருப்பலியில் பங்கேற்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராமின் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவத்தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராமின் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத பரிசுத்தாவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாவும் ஒரே திருமகனை தூய ஆவியாரால் அருள் பொழிவு செய்து கிறிஸ்துவாகவும் ஆண்டவராகவும் ஏற்படுத்தினீ. நாங்களும் அதே அருள் பொழிவில் பங்கு பெற்று மீட்பின் சாட்சிகளாய் உலகில் திகழ்ந்திட கனிவுடன் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். பாஸ்கா உணவு பற்றிய விதிமுறைகள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 1 முதல் 8 மற்றும் 11 முதல் 14 வரை. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையாதது இம்மாதமே, ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ராயேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆள்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப
அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக, கிடாயாக, 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ராயேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது, இடையில் கச்சை கட்டிய கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்று இரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்திலும் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதென்றோ. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதென்றோ. ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதென்றோ. ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன், நான் உம் பணியாளன், உம் அடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்துவிட்டீர். நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதென்றோ. நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதென்றோ. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதென்றோ. இரண்டாம் வாசகம். அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 23 முதல் 26 வரை.
சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரிடம் இருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் பொழுதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. புதியதோர் கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன், நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போலவே நீங்கள் அனைவரும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13. இறைவாக்கியங்கள் 1 முதல் 15 முடிய. பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரை அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோனின் மகனாகிய யூதாசு இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. இரவுணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடவே மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவியபின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும்
ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு 3 நிகழ்வுகளையும் முப்பெரும் விழாக்களையும் கொண்டாடுகின்றோம். 3 நிகழ்வுகள். ஆண்டவர் இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள் இந்த நாள். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள். அந்த திருத்தூதர்களுக்கு தான் செய்ததை செய்ய கட்டளையிட்ட நாள். அதான் குருத்துவம். எதை இயேசு செய்தாரோ அதையே அவருடைய சீடர்களும் செய்வதுதான் குருத்துவம். வெறுமனே எண்ணெய் பூசி அபிஷேகம் செய்வதில் அல்ல, மாறாக எதை இயேசு செய்தாரோ அதையெல்லாம் செய்வதுதான் குருத்துவம். அடுத்தது 2வது, இந்த குருத்துவத்தின் வழியாக இந்த உலகம் உள்ளவரை மக்களோடு 2 கலந்திருக்க வேண்டும் என்ற உணர்வும், உடனிருந்து பயணிக்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான தலைவனுடைய தொலைநோக்கு பார்வையும் நிறைந்த நற்கருணை. நற்கருணை. 3வது, குருத்துவமும் நற்கருணையும் பக்தி பொருள்கள் அல்ல, மாறாக பணியாற்றுவதற்கான வழித்தடங்கள் என்பதை பாதம் கழுவி அவர் நிரூபிக்கின்றார். எனவே இந்த 3ம் ஒன்றோடொன்று நெருங்கிய தொடர்புடையது. 3 தனித்தனி நிகழ்வுகளாக கூர்ந்து நோக்க வேண்டியவை அல்ல, ஒற்றை பார்வையிலே இணைக்க வேண்டிய நிகழ்வுகள் இவை. குருத்துவம், நற்கருணை, பாதம் கழுவுகின்ற நிகழ்வு. அருமையான நிகழ்வுகள். கிறிஸ்தவம் இந்த உலகத்திற்கு புதுமையை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று சொன்னால், அதில் இந்த குருத்துவமும் நற்கருணையும் பாதம் கழுவுகின்ற நிகழ்வும் முதன்மையானதும் முக்கியமானதும் அடித்தளமாவதும். இந்த 3ம் கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளமும் குருத்துவத்தினுடைய ஒரு எழுச்சியும். அதனால தான் ஆண்டவர் இயேசு தினந்தோறும் திருப்பலி வைக்கவில்லை. ஆண்டவர் இயேசு அன்றாடம் நற்கருணை ஆராதனை என்ற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் நற்கருணையை பக்தி பொருளாக வெறும் மாற்றிவிடவில்லை, மாறாக அதை வாழ்வியல் குருத்துவமாக அவர் வடித்து கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கைக்கான அனுபவமாக நற்கருணையை மாற்றிக் கொடுக்கின்றார். எனவேதான் இயேசுவினுடைய குருத்துவம் அல்லது இயேசுவினுடைய அந்த பணி சிறப்பாக அவருடைய 3 ஆண்டுகள் பொது வாழ்க்கையில் வெளிப்படுத்தப்பட்டது. இன்றைக்கு குருத்துவம் என்பது அல்லது நற்கருணை என்பது அல்லது பணிவாழ்வு என்பது எப்படிப்பட்ட பின்னணியிலே பின்னி பிணைந்து கிடக்கின்றது என்பதை கொஞ்சம் கூர்ந்து நோக்க வேண்டும். முதலிலே இயேசுவினுடைய குருத்துவத்தை புரிந்து கொண்டாலன்றி இன்றைய குருத்துவம் என்னுடைய வாழ்க்கைக்கு அல்லது அடுத்தவருடைய வாழ்க்கைக்கு உண்மையாகவே இயேசுவினுடைய குருத்துவமாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதா என்பதை புரிந்து கொள்ள முடியும். இயேசுவினுடைய குருத்துவம் என்பது
ஏதோ அந்த ஒரு நாளில் நிறைவேற்றிய ராவுணவிலே வெளிப்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல. குருத்துவம் என்பது அவருடைய வாழ்வு முழுவதும் வாழப்பட்ட ஒரு வாழ்க்கையை அந்த ஒற்றை நிகழ்விலே அடையாளமாக வெளிப்படுத்துகின்றார். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது வெற்று அப்பத்தையும் அல்லது வெறுமனே ஒரு திராட்சை ரசத்தையும் எடுத்து சொன்னது அல்ல. அந்த 3 ஆண்டுகளும் எதையெல்லாம் சந்தித்தாரோ, எதையெல்லாம் அவர் போதித்தாரோ, எதையெல்லாம் நிகழ்வுகளாக ஏற்றுக்கொண்டாரோ, எந்த அனுபவங்களை எல்லாம் அவர் அனுபவித்தாரோ அவை முழுமையையும் இணைத்து அந்த ஒற்றை நிகழ்விலே அடையாளமாக கொடுக்கின்றார். அப்பத்தின் வடிவிலும் ரசத்தின் வடிவிலும் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் அவர் கொடுக்கின்றார். எனவே அதை நினைவாகச் செய்யுங்கள், என் நினைவாகச் செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது திருப்பலியை நிறைவேற்றுவதற்கு மாத்திரம் அதிகாரத்தை கொடுக்கவில்லை, மாறாக வாழ்வு முழுவதையும் செய்து காட்டுவதற்கான வழித்தடத்தை அவர் அந்த நற்கருணையிலே வெளிப்படுத்துகின்றார். அப்ப குருத்துவம் என்பது திருப்பலி நிறைவேற்றுகின்ற ஒரு சடங்கு அல்ல. சடங்கு குருத்துவத்தை ஒருபோதும் நாம் சிந்தித்து பார்க்கவோ அல்லது வெறுமனே நிறைவேற்றிவிட்டு வாழ்க்கை எப்படி இருந்தால் என்ன என்று சொல்லி அதை வெறும் பக்தி பொருளாக மாற்றுவதோ குருத்துவம் அல்ல. குருத்துவம் என்பது இயேசு செய்து காட்டியதை செய்வதுதான் குருத்துவம். எனவே வெறுமனே குருத்துவத்தை அந்த ஒற்றை நிகழ்விலே நாம் சிந்தித்து பார்த்தால், குறிப்பாக ஆயர் அந்த குருவின் மீது தலை வைத்து செபிப்பதும் எண்ணெய் பூசுவதும் அது ஒரு அடையாளம், அது ஒரு இந்த குருத்துவத்தினுடைய துவக்கம், அடையாளம். எனவே அந்த அபிஷேகம் கிடைத்து விட்டவுடன் அந்த குருத்துவம் முழுமையடைகின்றது என்றால் அது அடையாளத்திற்கான குருத்துவம் மாத்திரமே நிறைவடைகின்றது. அந்த இடத்தில் அது குருத்துவம் அங்கிருக்கின்ற அத்தனை மக்களுக்கு ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்துகின்றது என்று குருத்துவம் எப்பொழுது நிறைவடைகின்றது என்றால் இயேசு செய்ததை செய்கின்ற பொழுது மாத்திரமே, இயேசு சொன்னதை சொல்லுகின்ற பொழுது மாத்திரமே, இயேசு நடந்ததை நடந்து காட்டுகின்ற பொழுது மாத்திரமே குருத்துவம் நிறைவு பெறுகின்றது. எனவேதான் இன்றைக்கும் பல நேரங்களிலே குருத்துவத்தை வெறுமனே சடங்கு குருத்துவமாக மாற்றுகின்ற நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு குருத்துவத்தை வெறுமனே சடங்கு குருத்துவமாக அல்லது ஒரு அடையாள குருத்துவமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை பல நேரங்களிலே இருந்து கொண்டிருக்கின்றது. இயேசுவினுடைய குருத்துவம் அதுவல்ல. இயேசுவினுடைய குருத்துவம் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் அவருடைய ஒவ்வொரு செயலிலும் அடங்கி இருந்தது. வார்த்தை குருத்துவத்தை வெளிப்படுத்தியது. வெறுப்பினை அல்ல, பகைவர்களையும் அன்பு செய்யுங்கள் என்ற வார்த்தை குருத்துவத்திலே அடங்கி இருந்தது. அது மாத்திரமல்ல, அடுத்த மனிதர்களை பார்க்கின்ற பொழுதெல்லாம் அவர்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமும் சிந்தனையும் இயேசுவினுடைய குருத்துவத்திலே அடங்கி இருந்தது. லூக்கா 4:18-22 வரை உள்ள இறைவாக்கியங்கள் அந்த குருத்துவத்தை அப்பட்டமாகவும் வெளிப்படையாகவும் இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்தியது. எளியோருக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோருக்கு விடுதலை, குருடர்களுக்கு பார்வை, ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு. வெறுமனே இது ஒரு பக்தி பொருள் அல்லவே, வெறுமனே கொண்டாடுகின்ற சில ஆடம்பர கொண்டாட்டங்கள் அல்லவே. வாழ்க்கைக்கான குருத்துவத்தை ஆண்டவர் இயேசு நம்மிடம் வலியுறுத்துகின்றார். அதற்கான குருத்துவத்தை மாத்திரமே ஏற்படுத்தி இருக்கின்றார். இன்றைக்கு ஒரு குருவினுடைய பணி உண்மைதான் திருப்பலி நிறைவேற்ற வேண்டும், திருவருட்சாதனங்களை நிறைவேற்ற வேண்டும்.
இன்னும் பல்வேறு விதமான ஜெப தவ முயற்சிகளை செய்ய வேண்டும். ஆனால் இவையெல்லாம் ஒரு பக்தியோடு நிறைவு பெறுகின்ற பொருட்கள் அல்ல. திருப்பலி நிறைவேற்றுகின்ற ஒரு குரு வாழ்க்கையிலே தன்னையே பலியாக கொடுக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு செய்து காட்டியது. இன்றைக்கு குருத்துவம் பலியை எதிர்பார்க்கின்றது. வெறுமனே ஒவ்வொரு நாளும் இத்தனை மணிக்கு திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் என்ற சடங்கு குருத்துவத்தை இயேசு வலியுறுத்தவில்லை. பலியாகின்ற குருத்துவத்தை இயேசு வலியுறுத்தினார். அது மாத்திரமா? திருவருட்சாதனங்களை நிறைவேற்ற வேண்டும். திருமுழுக்காகட்டும், அல்லது நற்கருணையாகட்டும், அல்லது ஒப்புரவு அருட்சாதனமாகட்டும், இன்னும் பல்வேறு திருவருட்சாதன கொண்டாட்டங்கள், 7 திருவருட்சாதனங்கள். இந்த திருவருட்சாதனங்களை வெறுமனே சடங்காக செய்கின்ற குருத்துவத்தை அல்ல, மாறாக திருமுழுக்கின் வழியாக எப்படி கடவுளின் மக்களாக தேர்ந்து கொள்ளப்படுகின்றார்களோ அதே போல ஒரு குருத்துவத்தின் வழியாக தன்னை ஆண்டவருக்கு ஏற்ற மகனாக மகளாக எப்பொழுதுமே தயாரித்து கொண்டிருக்க வேண்டும். ஒப்புரவின் வழியாக அடுத்தவருடைய பாவங்களுக்கு மன்னிப்பை கொடுப்பதில் மாத்திரமல்ல, தன்னையே பாவத்தினுடைய சாபத்திலிருந்தும் அதனுடைய ஈர்ப்புகளிலிருந்தும் விடுவித்து கொண்டு தன்னை புனிதப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படி திருவருட்சாதனங்களை நிறைவேற்றியவுடன் ஒரு குருவாக இருப்பது இல்லை. குருத்துவம் நிறைவு பெறுவதே செய்ததை செய்து காட்டுவதிலே, இயேசு செய்ததை செய்து காட்டுவதிலே அடங்கி இருக்கின்றது. அப்ப இன்றைக்கு இந்த குருத்துவம் எதிலே பின்னி பிணைந்து கிடக்கின்றது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு ஒரு பாதுகாப்பாக இந்த குருத்துவத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் அதிகமாக இருக்கின்றது. காரணம், ஒரு நிறுவன திருச்சபையாக வளர்ந்துவிட்ட பிற்பாடு நமக்குள் சில கட்டுப்பாடுகளும் சட்டதிட்டங்களும் இதற்கென்று ஏற்படுத்தப்பட்டு, இது மாத்திரம், இதை செய்தால் குரு, இதை செய்தால் குருவல்ல, இதை செய்தால், இதை சொன்னால் குரு, இதை சொல்லாவிட்டால் குருவல்ல, அதுவல்ல. இயேசுவனுடைய அந்த குருத்துவத்திற்குள் ஊடுருவி பார்ப்பதுதான், அல்லது இயேசுவனுடைய அந்த பணி வாழ்க்கைக்குள் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அவருடைய மனநிலையை பெற்றுக்கொள்வதுதான் குருத்துவம். என் நினைவாக செய்யுங்கள், என் நினைவாக செய்யுங்கள். இயேசு செய்ததைப் போலவே செய்யணும். அதான் இரண்டாவது நற்கருணை. நற்கருணை இன்றைக்கு ஒவ்வொரு ஆலயத்திலும் அந்த நற்கருணை பேழையிலே பாதுகாக்கப்படுகின்றது. நற்கருணை இன்றைக்கு பல ஆலயங்களிலே வாரம் ஒரு முறை அல்லது பல ஆலயங்களிலே நற்கருணை ஆலயம் என்று சொல்லி 24 மணி நேரமும் அது ஆராதனைக்குரிய ஒரு அடையாளமாக வைக்கப்படுகின்றது. உண்மை, தேவை. ஆனால் இதை கடந்து கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். ஆலயத்திற்குள் வருகின்ற நாம் நற்கருணை ஆண்டவரை கண்டு ஆராதிக்கின்றோம். நற்கருணை ஆலயத்திற்குள் செல்லுகின்ற நாம் பல மணி நேரம் அவருடைய பிரசன்னத்தில் செலவழிக்கின்றோம். நற்கருணையையும் இன்றைக்கு ஒரு பக்தி பொருளாக அடையாளமாக மாற்றி வைத்து விட்டால் அங்கேயும் ஆண்டவருடைய அல்லது அவர் ஏற்படுத்திய நற்கருணை செல்லுபடியாகாத ஒரு நற்கருணையாக மாறிப்போகின்றது. பக்தி பொருள் மாத்திரமல்ல அது. பக்தியை இன்றைக்கு நேரத்திற்குள்ளாகவும் அல்லது சில சடங்குகளுக்குள்ளாகவும் சில ஆச்சாரங்களுக்குள்ளாகவும் அல்லது சில பக்தி செயல்களுக்குள்ளாகவும் முடக்கி வைத்து விட்டோம். இல்லை, பக்தி என்பது உள்ளத்தில் ஊன்றப்படுகின்ற ஒரு விதை. என்ன விதை? எந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய கடவுளாக, என்னுடைய இறைவனாக என் உள்ளத்தில் வந்து வீற்றிருக்கின்றாரோ அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு செல்வதுதான் உண்மையான பக்தி. ஆலயத்திற்குள் வருகின்ற பொழுது வணங்குகின்றோம், அது ஒரு செயல்.
முழந்தால் படிகின்றோம், முழந்தால் படியிடுகின்றோம். அது ஒரு செயல், அவ்வளவுதான். ஆனால் இந்த பக்தி உள்ளத்தில் ஊன்றப்பட்ட ஒரு விதை. எனவேதான் இயேசுவினுடைய அந்த நற்கருணை இந்த உலகத்தில் எவராலும் சிந்திக்க முடியாத ஒரு அடையாளம். உலகத்தில் ஆயிரக்கணக்கான தலைவர்கள், கோடிக்கணக்கான தலைவர்கள் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். எத்தனையோ இயக்கங்கள் தோன்றியிருக்கின்றன, கட்சிகள் வந்திருக்கின்றன, பல்வேறு அமைப்பு முறைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் எந்த ஒரு இயக்கத்தினுடைய தலைவனும் அல்லது எந்த ஒரு அமைப்பினுடைய தலைவனும் கட்சியினுடைய தலைவனும் சிந்திக்காத ஒரு சிந்தனை, எந்த ஒரு மதத்திலும் அல்லது எந்த ஒரு இனத்திலும் வேரூன்றாத ஒரு சிந்தனை இந்த நற்கருணை. காரணம், அந்த தலைவனுடைய ஒரு தொலைநோக்கு பார்வை 1000 யுகங்களையும் தாண்டிய ஒரு தொலைநோக்கு பார்வை. ஏனென்றால் இந்த உலகம் உள்ளவரை மனித உயிர்கள் இருக்கும். இந்த மனித உயிர்கள் இருக்கும் வரை என்னுடைய நற்கருணை இருக்க வேண்டும் என்ற உன்னதமான இறைவனுடைய தொலைநோக்கு பார்வைதான் உன்னத தலைவனுடைய அந்த பலியை நற்கருணையாக நமக்கு விட்டு சென்றது. நற்கருணையை போன்ற ஒரு உடனிருப்பும் ஒரு அடையாளமும் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. அன்பிற்கு பல அடையாளங்களை காட்டுவோம், காதலுக்கு பல அடையாளங்களை காட்டுவோம், சமாதானத்திற்கு பல அடையாளங்களை காட்டுவோம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கின்ற உன்னதமான நற்கருணை, இறைவன் இன்றும் நம்மோடு இருக்கின்றார் என்ற அடையாளத்தை வெற்று அடையாளமாக அல்ல, மாறாக உடனிருந்து பயணிக்கின்ற உன்னத அடையாளமாக நமக்கு விட்டு சென்றிருக்கின்றது. எனவேதான் நற்கருணை வெறுமனே ஆராதனைக்குரிய ஒரு பக்தி பொருள் அல்ல, அடையாளம் அல்ல. நற்கருணை என்பது வாழ்ந்து காட்டப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு, ஒரு அனுபவம். அப்ப இந்த நற்கருணைக்குள்ளாக இயேசுவினுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் உள்ளடக்கம், இயேசுவினுடைய சிந்தனைகளும் அவருடைய எண்ணங்களும் அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த நற்கருணையை வணங்கிவிட்டு முழந்தால் படியிட்டு விட்டு ஆராதித்து விட்டு செல்லுகின்ற நாம் அதோடு நின்று விட்டால் அது வெறுமனே பக்தி பொருள். அதுவும் நாம் எதிர்பார்க்கின்ற பக்தி பொருள் அல்ல. இந்த உலகம் சுட்டி காட்டுகின்ற ஒரு மூடத்தனமான பக்தி பொருளாக மாறிப்போய்விடும். மாறாக நற்கருணை வாழப்பட வேண்டிய ஒன்று, வாழ்க்கையில் வெளிப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. இன்றைக்கு இந்த நற்கருணையை எப்படி வைத்திருக்கின்றோம்? ஆலயத்தில் வைத்து பூட்டி விடுகின்றோம், உண்மைதான், தேவை. ஆனால் பூட்டிவிட்டு வெளியே செல்லுகின்ற நாம் நற்கருணையாக மாற வேண்டும் என்பதை மறந்து போய்விடுகின்றோம். இங்கு வைத்து பூட்டப்படுகின்ற நற்கருணை வழிபாட்டிற்காக, ஆனால் வழிபாட்டிலே பெற்றுக்கொள்ளுகின்ற நற்கருணை வாழ்வதற்காக. வாழும் நற்கருணையாக நாம் மாறியிருக்கின்றோமா? ஒரு கேள்வி. இறுதியாக பணிவாழ்வு. குருத்துவம் என்பது அதிகாரத்தில் அடங்கி இருக்கின்ற ஒன்றல்ல, பணியிலே எழுச்சி பெறுகின்ற ஒரு உயிரோட்டமான வாழ்வு. நான் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு விட்டேன், என்னை சுற்றி ஆயிரக்கணக்கான மந்தைகள் இருக்கின்றன என்று சொல்லி அதிகாரத்தோடு உற்று நோக்குவதிலோ, நான் குருத்துவ நிலையினுடைய முழுமையை ஆயராக மாறிவிட்டேன், எனக்கு பின் ஒரு மறைமாவட்டம் இருக்கின்றது என்ற பதவிக்காகவோ இந்த குருத்துவம் ஏற்படுத்தப்படவில்லை. அது பணிக்குருத்துவம். எனவேதான் ரொம்ப அழகா ஆண்டவர் இயேசு செய்து காட்டினார். என்ன வேலை? அடிமையினுடைய வேலையை செய்து காட்டினார். அந்த சீடர்களுடைய பாதங்களை கழுவுகின்றார். பேதுரு தடுக்கின்றார். ஐயோ ஆண்டவரே, நீர் ஒருபோதும் பாதங்களை கழுவ நான் விடமாட்டேன், ஏனென்றால் இது அடிமையின் வேலை, நீர் எங்களுடைய தலைவன். அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய லட்சியத்திலே தான் செய்கின்ற பணியிலே தெளிவாக இருந்தார். நான் உன் பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கு இல்லை.
அப்ப இயேசுவனுடைய பணி அல்லது இயேசுவனுடைய குருத்துவம் அதிகாரத்தில் அடங்கி இல்லை, அல்லது பதவியிலே அது முடங்கி போகவில்லை. நான் யார் என்று தெரியுமா, உங்களுக்கெல்லாம் தலைவன், உங்களுக்கெல்லாம் குரு என்று சொல்லி தன்னை திரும்ப திரும்ப சொல்வதிலே அடங்கி இருக்கவில்லை. அவருடைய பணியிலே அவர் அதை வெளிப்படுத்துகின்றார். அப்ப இயேசுவனுடைய பணி என்ன? 3 ஆண்டுகளை திருப்பி பார்ப்போம். அன்றைக்கு ஒரு நாள் பாதத்தை கழுவியவுடன் அவருடைய பணி வெளிப்படுத்தப்படவில்லை. 3 ஆண்டுகளிலே அவர் செய்த அந்த பணி, தன்னுடைய பொது வாழ்க்கையிலே செய்த அந்த முழுமையான ஒரு பணி. இயேசுவனுடைய பணியை, இந்த பணியை மட்டும்தான் இவர் செய்தார், இந்த பணியெல்லாம் இவருக்கு உரித்தானதல்ல என்று சொல்லி பிரித்து பார்ப்பதற்கு இல்லை. மனித குலத்திற்கு என்னென்ன பணிகள் தேவையோ அவற்றையெல்லாம் செய்தார். மருத்துவ பணியை செய்தார். ஒவ்வொரு பார்வையற்ற மனிதரையும் குணமாக்கிய பொழுதெல்லாம் மருத்துவ பணியை செய்தார். அல்லது முடக்குவாதமுற்றவர்களை எல்லாம் குணமாக்கிய பொழுது மருத்துவ பணியை செய்தார். ஆசிரிய பணியை செய்தார். எங்கெல்லாம் சென்று போதித்தாரோ அங்கெல்லாம் ஆசிரிய பணியை செய்தார். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அந்த ஆசிரிய பணியை செய்து அவருடைய உள்ளத்தில் நல்ல விதைகளை எல்லாம் விதைத்தார். அரசியல் பணியை செய்தார். ஏரோதுவை பார்த்து குள்ளநெறி என்றார், அல்லது பரிசேய கூட்டத்தை பார்த்து வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை என்றார். அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற தவறான அணுகுமுறைகளை எல்லாம் சுட்டி காட்டினார். அவருடைய ஆட்சி அமைப்பு முறைகள் எவ்வளவு தவறானவை என்பதை அவர் சுட்டி காட்டினார். எப்படிப்பட்ட படிநிலைகளை எல்லாம் அவர்கள் வைத்துக்கொண்டு மக்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள் என்பதை சுட்டி காட்டினார். அரசியல் பணி செய்தார். சமூகத்தை உருவாக்குவதிலும் உருமாற்றுவதிலும் ஆழமான சமுதாய பணியை செய்தார். நாம் அழகாக பார்க்கலாம், எந்த இடத்திற்கு சென்றாலும் வேறுபாடு கருதாத அனைவரையும் சமமாக நடத்துகின்ற ஒரு சமுதாய பணியை செய்தார். அதனாலதான் சமாரிய பெண்ணோடு அவர் பேசினார், சக்கேயுவோடு உறவாடினார், சமுதாய பணியை செய்தார். மூட பழக்க வழக்கங்களிலிருந்து, பழமையான பாரம்பரிய சிந்தனைகளிலிருந்து மாற்றுகின்ற புரட்சி பணியை இயேசு செய்தார். கடவுளுடைய அருளும் மீட்பும் யூதர்களுக்கே என்ற அந்த பாரம்பரிய சிந்தனையை, மூட சிந்தனையை அவர் உடைத்தெறிந்தார். எனவேதான் புறையின மக்களுக்கும் ஆண்டவருடைய அருள் தேவை என்பதை அவர் எடுத்துச் சொன்னார். இப்படி இயேசுவினுடைய பணியை அடுக்கிக் கொண்டே போகலாம். இன்றைக்கு குருத்துவத்தை இயேசுவின் பணியிலிருந்தும் அந்த பணியினுடைய பின்னணியிலிருந்தும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மாறாக இன்றைக்கு நிறுவன திருச்சபை ஒருவேளை குருத்துவத்தை முடக்கியும் சுருக்கியும் வைத்திருக்கலாம். எப்படிப்பட்ட பணியாக? திருவருட்சாதனங்களை நிறைவேற்ற வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அல்லது மந்திரிக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். இவற்றோடு குருத்துவம் முடிவடைகின்றது. அதை விடுத்து ஒரு சமுதாயத்தின் பார்வையிலே ஏதாவது ஒரு கருத்தை சொன்னால் அது குருத்துவம் அல்ல, அல்லது ஆட்சி அமைப்பு முறைகளிலே இருக்கின்ற குறைகளை சுட்டிக்காட்டி அதற்காக போராடினால் அது குருத்துவம் அல்ல. ஆலயத்தோடு உன்னுடைய பணி நிறைவடைந்து விட்டது என்று சொல்லி ஒரு பாதுகாப்பான அல்லது ஒதுக்கப்பட்ட அல்லது சிறப்பாக தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பணியை இன்றைக்கு ஒருவேளை பல்வேறு பாரம்பரிய சிந்தனைகளின் அடிப்படையில் அல்லது மூட பழக்க வழக்கங்களின் அடிப்படையில் குருத்துவத்தையும் குருவையும் ஒதுக்கி வைத்திருக்கலாம். இல்லை, குருத்துவம் அதுவல்ல, பணி என்பது அதுவல்ல. இயேசுனுடைய பணி எல்லா தலங்களிலும் பரவியும் விரவியும் கிடந்தது. இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவினுடைய பணியை சுருக்கி காணுகின்ற குருத்துவத்தை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அதனால தான் கார்ல் ரானர் என்ற இறையியல் அறிஞர் மிக அழகாக சொல்லுவார், வரலாற்று நாயகன் இயேசுவை வழிபாடுகளில் கொண்டாடிவிட்டு அவருடைய வரலாற்று சுவடுகளை
மறுக்கின்ற மறைக்கின்ற குருத்துவத்தையும் கிறிஸ்தவனையும் ஒருபோதும் மன்னிக்க முடியாது. வரலாற்று நாயகன் யார்? சமுதாயத்திலே சமாரிய பெண்ணோடு பேசிய வரலாற்று நாயகன். வரிதண்டுபவர்களோடு உணவருந்தி உறவாடிய வரலாற்று நாயகன். ஆட்சி அமைப்பு முறைகளுக்குள்ளாக மாற்றங்களை ஏற்படுத்திய வரலாற்று நாயகன். இந்த வரலாற்று நாயகனை வெறுமனே இங்கு கொண்டாடிவிட்டு வீதிக்கு செல்லுகின்ற பொழுது மாத்திரம் குருத்துவம் அதோடு முடிந்து விட்டது, இனி இதற்கு மீறி குருத்துவம் இல்லை, இதற்கு மீறி குருவானவர் இந்த பணிக்கு வரக்கூடாது என்ற ஒரு தடை முழுமையாக முட்டாள்தனமான ஒரு காரியம். குருத்துவம் இயேசு செய்ததை செய்து காட்டுவது, இயேசு சொன்னதை சொல்லி செய்வது. இன்றைக்கு இயேசுவினுடைய பணியை முடக்குகின்ற எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், ஒருவேளை அது திருச்சபையாகவே இருந்தாலும், அந்த திருச்சபை மீண்டும் தன்னுடைய எண்ணங்களை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். இயேசுவினுடைய அந்த மனநிலையோடு செயல்படக்கூடிய காரணம், இயேசுவை இன்றைக்கு ஒரு பக்தி பொருளாகவும் ஒரு ஆராதனைக்குரிய நபராகவும் மாற்றி வைத்து விட்டோம். இல்லை, இயேசு ஒருபோதும் அதை விரும்பவில்லை, இயேசு ஒருபோதும் அதை அனுமதிக்கவில்லை. எந்த பக்தி உள்ளத்திற்குள் விதைக்கப்படுகின்றதோ அது வாழ்வாகவும் செயலாகவும் மாற வேண்டும். மாறாத எந்த ஒரு பக்தியும் அது வெறுமனே சடங்காக மாறிப்போய் வெகு சீக்கிரம் அது அழிவுக்குரிய பாதையாக மாறிப்போய்விடும். மாறாக இன்றைக்கு இயேசு செய்ததை செய்து காட்டுகின்ற பறந்து விரிந்த குருத்துவத்தை இன்றைக்கு எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்த்தவர்களாக இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து பங்கேற்போம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடம் இருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என் குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என்னை போல வாழ மாட்டாயா? நீ என்னை போல வாழ மாட்டாயா? கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னேன். தீமை செய்தால் நன்மை செய்யச் சொன்னேன். கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னேன். தீமை செய்தால் நன்மை செய்யச் சொன்னேன். இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். சகோதர சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் ஆற்றல்
எங்கள் பழைய பாவ நிலையை கனிவுடன் போக்கிட உம்மை வேண்டுகின்றோ. அது எங்களில் புத்துணர்வையும் மீட்பையும் வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். நீரும் ஒரே திருமகனை தூய ஆவியாரின் அருள் பொழிவால் புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை குருவாக நியமித்தீ. திரு அவையில் அவருடைய ஒரே குருத்துவம் தொடர சொல்லற்கரிய முறையில் நீர் ஏற்பாடு செய்ய திருவுளம் கொண்டீ. ஏனெனில் அவர் தமக்கு உரிமையாக்கி கொண்ட மக்களை அரச குருத்துவத்தால் அணி செய்தார். அது மட்டுமன்றி அவர்கள் மீது தம் கைகளை வைத்து தமது புனித பணியின் பங்கேற்பாளர்களாவதற்காக அவர்களை தம் சகோதர அன்பினால் தேர்ந்து கொண்டார். அவர்கள் அவர் பெயரால் மனித மீட்பின் பலியை புதுப்பிக்கின்றார்கள். உம்முடைய பிள்ளைகளுக்கு பாஸ்கா விருந்தை தயாரிக்கின்றார்கள். உம்முடைய புனித மக்களை அன்பினால் வழிநடத்துகின்றார்கள். வார்த்தையால் ஊட்டமளித்து அருளடையாளங்களால் அவர்களுக்கு புத்துயிர் அளிக்கின்றார்கள். அவர்கள் உமக்காகவும் தங்கள் சகோதர சகோதரிகளின் மீட்புக்காகவும் தங்கள் உயிரை கையளித்து அதே கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருக்க முயலுகின்றார்கள். இடைவிடாமல் தங்கள் நம்பிக்கைக்கும் அன்புக்கும் உமக்கு சான்று பகருகின்றார்கள். ஆகவே ஆண்டவரே, வானகத் தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழுரைத்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும்
காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவன். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே அற்புதமாக எமை படைத்தீர். தற்பரம் நீரே எமை மீட்டீர். பொற்புடன் அப்ப ரசகுணத்தில் எப்பொழுதும் வாழ்இறைவனானீர். துணை வழிகளில் உமதன்பை என்பித்தெமை நீராட்கொண்டீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் உம்முடைய அருளடையாளங்களால் நீர் புத்துயிரூட்டும் இவர்கள் கிறிஸ்துவின் நறுமணமாய் செயல்பட தகுதி பெறுவார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார்.
கிறிஸ்துவின் அன்பு நம்மையெல்லாம் ஒன்றாய் கூட்டி சேர்த்ததுவே. அவரில் அக்களித்திடுவோம் யாம், அவரில் மகிழ்ச்சி கொள்வோமே. ஜீவிய தேவனுக்கு அஞ்சிடுவோம், அவருக்கு அன்பு செய்திடுவோம். நேரிய உள்ளத்துடனேயாம் ஒருவரை ஒருவர் நேசிப்போம்.